எங்க அம்மா என்னை எப்பவுமே முட்டாள் முட்டாள்னு தான் சொல்லுவாங்க. நான் புத்திசாலின்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி அவங்க மூஞ்சில கரிய பூச போறேன். எப்படி? எங்க அம்மா 100 ரூபாய் கொடுத்து பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. முட்டாள்தனமா 100 ரூபாய் அப்படியே கொடுத்துட்டு வராம பழத்தோட ரேட் என்னன்னு கேட்டு சரியான அமௌண்ட்டை கொடுத்து மீதி பேலன்ஸை கரெக்டாக வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. சரி, கரெக்டாக வாங்கிட்டியா? பாரு. ஏசப்பா உங்களை குறித்து பெரிய திட்டம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ளும் போது கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்ரோச் பண்ணும்போது ஏசப்பா உங்களுக்கு ஞானம் கொடுத்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க. பாப்பா எழுந்துருமா, ஸ்கூலுக்கு போகணும்ல. ஸ்கூலுக்கு நேரமாச்சு, எழுந்துரு. எவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருப்ப? எத்தனை தடவை வந்து எழுப்புறது? ஸ்கூலுக்கு போலாமா ப்ளீஸ்மா? ஒழுங்கு மரியாதையா ஸ்கூலுக்கு வர போறியா இல்லையா? Good morning, ma'am. Good morning, students. Sit down. Thank you, ma'am. Okay, நான் yesterday கொடுத்த homework முடிச்சிட்டீங்களா? Yes, ma'am. Jason, stand up. Did you finish your homework? Give me your textbook. ஹோம்வொர்க் பண்ணல மேம். டெய்லியும் ஏன் ஹோம்வொர்க் பண்ணாம வர? இடியட். நாம் ஏன் படிக்க வேண்டும்? ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏசப்பா கிருபையில் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க, அப்படி தானே? உங்களை இன்னைக்கு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா போர்டெலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி தீம் என்னன்னு நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி தீம் நாம் ஏன் படிக்கணும். இந்த கொஷின் நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஓடிட்டே இருக்கும்ல. நாம் ஏன் படிக்கணும்? காலையில் எழுந்துச்சி ஸ்கூலுக்கு போகணுமா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, போரிங்காக இருக்குது, இப்படின்ற கொஷின்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிகிட்டே இருப்போம். எனக்கும் சில டைம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு குட்டீஸ். ஆனால் இந்த எஜுகேஷன் தான் பல பேரோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? பெல் கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வேறு எதுவும் இல்லை, ட்ரைபல். இவங்க எல்லாம் இந்தியா தேசத்தில் குஜராத், மகாராஷ்டிரா போன்ற இடத்துல வசித்து வராங்க. இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருக்கும் எஜுகேஷன்லாம் எதுவுமே இல்லை குட்டீஸ். ரொம்ப வறுமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கெலாம் ஏசப்பா எவ்வளோ அழகாக எஜுகேஷன்லாம் கொடுத்துருக்காருல்ல. பட் ஸ்டில் நம்மலாம் ஸ்கூல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் சார்லஸ் டேவிட் தாம்சனுங்கிறவர் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களுக்கு 12 மிஷன் ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காரு குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரைபல் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கிராமர், வொக்காபுலரி எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதிலிருந்து வந்தவங்க தான் கேமெட் ரபிலபின். இவங்க வெறும் 10th வரைக்கும் தான் குட்டீஸ் படிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க 10th படிச்சிருந்தாலும் இவங்க சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க.
160 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸையும் ஆரம்பித்து எல்லா விமெனையும் எம்பவர் பண்ணியிருக்காங்க குட்டீஸ். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் இருந்த இவங்க ஒரு எஜுகேஷன்னால் நல்லா படித்து இப்போ ஒரு பெரிய இடத்துல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை குட்டீஸ், 2020 பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு குட்டி எஜுகேஷன் அவங்களோட லைஃப்பையே மொத்தமாக மாற்றி போட்டுருச்சு பார்த்தீங்களா. இதனால தான் சொல்கிறாங்க எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு. என்ன குட்டீஸ், இப்போ புரிஞ்சுதா எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு? இந்த பில் கம்யூனிட்டியை பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமா? ஓவர் டு வீடியோ. தேவ கிருபையால் பல 100 கிராமங்களில் உள்ள பல்லாயிரம் பீல் ஆதிவாசி பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று கல்வி கற்க மனமில்லாமல் காடு மேடுகளில் அலைந்து திரிந்தவர்கள் இப்பொழுது பள்ளிக்கூடங்களுக்கு சென்று கல்வி பயில ஆரம்பித்து விட்டார்கள். ராஜஸ்தானில் பிஜல்பூர் கிராமத்தில் 8 வகுப்பு வரை பள்ளி மற்றும் விடுதி நடத்தப்பட்டு 300க்கும் அதிகமான மாணவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் ராஜஸ்தானில் கோய்கா, மத்திய பிரதேசத்தில் ஹரிநகர் பகுதியில் ஷாலம் விடுதிகளும், குஜராத்தில் ஐபி மிஷன் மற்றும் மத்திய பிரதேசத்தில் கட்வாடா விடுதியிலும் மாணவர்கள் தாங்கப்பட்டு கல்வி கற்று வருகிறார்கள். சுமார் 200 மாணவர்கள் 10th, 12th கல்லூரி மற்றும் ஆசிரியர், செவிலியர் போன்ற பிரிவில் கல்வி பயின்று வருகிறார்கள். சுமார் 10,000 ஆதிவாசி மாணவர்கள் நல்ல உயர்கல்வி பெற்று சிறந்த அதிகாரிகளாய் மாறி தங்கள் சொந்த ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்றும், வரும் காலங்களில் பீல் மக்கள் குடும்பங்கள், சபைகள் மற்றும் பீல் மக்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது நமது ஊழியத்தின் நோக்கமாகும். சுமார் 800க்கும் அதிகமான பிள்ளைகள் கல்வி அறிவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று வருகிறார்கள். என்ன குட்டீஸ், பில் கம்யூனிட்டியை பற்றி வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? இந்த வீடியோலேருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எஜுகேஷன் நம்ம எல்லாரோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு, இல்லையா? நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் கூட எஜுகேஷன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்றத பற்றி ஒரு குட்டி ஷார்ட்ஸ் பார்ப்போமா? ஓவர் டு ஷார்ட்ஸ். அண்ணா, கொய்யா பழம் எவ்வளோண்ணே? ஒன்று 7 ரூபா 50 பைசா. 10 கொய்யா பழம் எடுத்துக்கிறேண்ணே. சரி. சாம், என்னடா ரொம்ப ஹாப்பியாக இருக்க? என்ன ஸ்பெஷல்? அது ஒன்றும் இல்லடா, எங்கள் அம்மா என்னை எப்போவுமே முட்டாள் தான் சொல்லுவாங்க. நான் புத்திசாலின்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி அவங்க மூஞ்சில கரிய பூச போகிறேன். எப்படி? எங்கள் அம்மா 100 ரூபாய் கொடுத்து பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. முட்டாள்தனமாக 100 ரூபாயை அப்படியே கொடுத்துட்டு வராமல் பழத்தோட ரேட் என்னன்னு கேட்டு சரியான அமௌண்ட்டை கொடுத்து மீதி பேலன்ஸை கரெக்டாக வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. சரி, கரெக்டாக வாங்கிட்டியா? பாரு, கம்மி பணம் கொடுத்து 10 பழம் வாங்கினேன். இதை பார்த்தா எங்க அம்மா ரியலி ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லுவாங்க. எப்படி? கம்மி பணமா? எவ்வளோ பணம் கொடுத்து எவ்வளோ பழம் வாங்கினேன்? ஒரு பழம் 7 ரூபாய் 50 பைசான்னு கடைக்காரர் சொன்னாங்க. நான் 80 ரூபாய் கொடுத்து 10 பழம் வாங்கினேன். எப்படி நம்ம புத்திசாலித்தனம்? ஒரு நிமிஷம், நீ எவ்வளோ பணம் கொடுத்துருக்கணும்? ஒரு பழத்தோட விலை 7 ரூபாய் 50 பைசானா 7.5 into 10 75 ருபீஸ் தானே. அப்போ 75 ரூபா தானே நீ கொடுத்துருக்கணும். நீ கொடுத்தது 80, ஸோ 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க. ஐயோ, இதுக்கு தான் ஒழுங்கா படின்னு உன்னை ஸ்கூல்ல சொல்லுவேன். படிப்பு நம்மளோட அறிவு வளர உதவி செய்யும். நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். சரி, இனிமையாவது மேக்ஸை ஒழுங்கா கற்றுக்கோ. கல்வியை சரியா கற்றுக்கொள்ளலனா மக்கள் நம்மளை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. சரி வா. என்ன குட்டீஸ், வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா?
இந்த வீடியோலேருந்து நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் மேக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன்ட்டுன்னு இல்லையா? மேக்ஸ் சம்டைம் புரியாமல் போரிங்காக நம்மளுக்கு இருந்தாலும் பிடிக்காமல் போயிருந்தாலும், ஏன் குட்டீஸ் எனக்கே பிடிக்காமல் போயிருக்கு, பட் இருந்தாலும் அதை படிக்காமல் நம்ம போனோன்னா வெளியே உலகத்தில் நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. இதனால தான் கஷ்டப்பட்டாது மேக்ஸை படிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டீஸ். இப்போ கூட நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் குட்டீஸ். இந்த இடம் யாருக்கு தெரியுமா? எமி கார்மைக்கலோடது. அவங்க அயர்லாண்டில் பிறந்திருந்தாலும் கூட தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் பன்னிவெள்ளி கிராமத்தில் வந்து ஊழியம் செஞ்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும் விமனுக்கும் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இப்போ கூட நம்ம அவங்க இடத்துல இருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் அவங்க யூஸ் பண்ண கட்டில், சேர். அவங்க இது பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் ஜபமாக இருக்குது குட்டீஸ். ஜபத்தில் மட்டும் அவங்க என்றைக்குமே சோர்ந்து போனதே இல்லை. எப்போவுமே ரொம்ப பாரத்தோடு ஜபிப்பாங்களாம். இப்போவும் நம்ம அந்த மாதிரி ஜபிக்க போகிறோம். நம்ம எஜுகேஷனுக்காகவும் ஆண்டவர் நம்மளுக்கு தர ஞானத்துக்காகவும் இப்போ நம்ம ஜபிக்க போகிறோம். ஜபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து ஜபிப்போமா? ஓவர் டு நோ அண்ட் ப்ரே. பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். விளையாட்டு, கலை, அறிவியல் போன்ற நல்ல பாடத்திட்டங்கள் வர வேண்டும். பிள்ளைகளுக்கு அது பயனுள்ள வகையிலும் அவர்களுக்கு அது எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலும் இருக்க வேண்டும். ஆசிரியர்களும் ஆசிரியைகள் குழுவும் குழந்தைகளை சமூக நற்பண்புகள் பெற ஊக்குவிக்க வேண்டும். நல்ல பாடத்திட்டங்கள் மூலமாக பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். அவர்கள் கடுமையாக உழைத்து நல்ல எதிர்காலத்தை பெற அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல பாடத்திட்டங்கள் மூலமாக அவர்கள் ஒழுக்கம், நேர்மை எல்லாவற்றையும் கற்றுத்தேர வேண்டும். ஆகவே பிள்ளைகளுக்கு பள்ளியில் நல்ல பாடத்திட்டங்களை கொண்டு வர ஜெபிப்போமா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நவ் அண்ட் ப்ரேயரில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் நம்ம தேசத்தின் பல காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம்ல. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அது என்னங்கிறத ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆமாம் குட்டீஸ், நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் அதே போல் கல்வித்துறைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். புதிய பாடத்திட்டங்கள், புதிய கல்வி முறைகளை ஆண்டவர் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை கற்றுக்கொள்கிற ஞானத்தை நம்ம பிள்ளைகளுக்கு ஏசப்பா கொடுக்கணும். அப்போ எல்லாரும் ஜெபிக்கலாமா? சரி, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, எங்கள் தேசத்தில் ஸ்கூல் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கல்வித்துறை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். புதிய பாடத்திட்டங்கள், புதிய டெக்னாலஜி நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே, கல்வித்துறையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே புதிய திட்டங்கள், புதிய காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படணும். புதிய காரியங்கள் எங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். அதற்கான ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, புதிய கல்வி திட்டங்கள், கல்வி முறைகள் ஆண்டவரை கொண்டு வரப்படட்டும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அதற்காக ஜெபிக்கிறோம். அதை கற்றுக்கொள்கிற ஞானத்தை சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஜெபிக்கிறப்பா. சிறு குழந்தைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. கல்விமான ஞானத்தை கொடுங்க. எங்கள் தேசத்துக்கு எல்லா பிள்ளைகளும் கல்விமான ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அதற்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம பீட்டர் தம்பியோடு நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள இயேசப்பா, இஸ்பா இந்த நாள் தந்தக்கா நன்றி இயேசப்பா. இஸ்பா இந்த நாள்லேயும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவர் மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இஸ்பா உங்களுக்கு நல்லா படிக்கணும் இயேசப்பா. இஸ்பா உங்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உங்களுக்குலாம் நல்ல ஒரு பாடப்பகுதி நீங்களே கொடுங்க இயேசப்பா. இஸ்பா நீங்களே அவங்க கூட நீங்களே அவங்களை வழி நடத்துங்க இயேசப்பா. இஸ்பா உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க இயேசப்பா. இஸ்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இயேசப்பா, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் சொல்லியிருக்கீங்களே இயேசப்பா. இஸ்பா உங்களுக்கு பயந்து நடக்கணும் இயேசப்பா. நீங்களே அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க இயேசப்பா. இஸ்பா அவங்க படிக்கிற கல்வி இஸ்பா அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நேர்மையும் கற்றுக்கொள்ள நீங்களே உதவி செய்யுங்க இயேசப்பா. இஸ்பா அது அவங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படுது நீங்களே உதவி செய்யுங்க இயேசப்பா. இஸ்பா மற்ற விளையாட்டு கலை எல்லாத்துலேயும் அவங்க சிறந்து வளர நீங்களே உதவி செய்யுங்க இயேசப்பா. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலரையும் நீங்களே கொடுங்க இயேசப்பா. நீங்களே அவங்கள வழி நடத்துங்க இயேசப்பா. இஸ்பா அவங்க ரத்த கோட்டைகளை வச்சு நீங்களே அவங்கள மறைத்து கொள்ளுங்க இயேசப்பா. உங்கள் கிருபை அங்கே கூட இருந்துட்டு அவங்கள வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா.
ஏசப்பா நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டு சீக்கிரம் பதில் தர போகிறதுக்காக நன்றி. பிரேசன் மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க. அப்படி நம்ம அந்த தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற தரிசன திட்டம், எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பா நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாங்க. 2030க்குள்ள 10 கோடி சிறு குழந்தைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், 1 கோடி சிறு குழந்தைகளை ரட்சிப்புகளை கொண்டு வரணுங்கிற ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்தது ஏசப்பா தான். அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க போறதும் ஏசப்பா தான். அப்ப ஜெபிக்கணும், ஏசப்பா நீங்க தான் திட்டத்தை கொடுத்தீங்க, அப்ப நீங்க அதை நிறைவேற்றுவதற்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்க சிறுவர் குழுவினரை நீங்க பயன்படுத்தணும்னு ஜெபிக்கிறோம். ஆஸ்லிகா டீமை நீங்க பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே, பல இடங்களுக்கு கொண்டு போங்க. இன்னும் அநேக பிள்ளைகளை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அதன் நிமித்தம் அநேக பிள்ளைகள் சந்திக்கப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தை எழுதப்படணும். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சின்ன குழந்தைகளும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு அவங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அதற்காக ஜெபிக்கிறோம். என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் சிறு குழந்தைகள் ரட்சிக்கப்படணும்னு நாங்கள் கேட்குறோம். அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் கேட்குறோம். எங்கள் தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா சின்ன குழந்தைகளுக்கும் நீங்க தான் உண்மையான தெய்வம்ங்கிற சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இயேசுவின் நாமத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்படி எல்லா குழந்தைகள் மீதும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும், வாக்கு பண்ணின அபிஷேகம் எங்க குழந்தைகள் மீது ஊற்றப்படணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். குட்டீஸ், நம்ம ஜெபித்தபடி ஏசப்பா அற்புதம் செய்ய போகிறாங்க. நீங்க தொடர்ந்து இதற்காக ஜெபிக்கணும். ஏசப்பா உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் பயன்படுத்த போகிறாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. என்ன குட்டீஸ், எல்லாரும் நல்லா ஜெபிச்சிங்களா? இந்த பெரிய பாயிண்ட்ஸை எல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஏசப்பா கிட்ட எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை தரணும்னு மறக்காமல் ப்ரே பண்ணுங்க குட்டீஸ். இப்போ கூட நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம். ப்ரே பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா குட்டீஸ்? ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அதனால் இப்போ கூட நம்ம மெசேஜ் கேட்க போகலாம். ஓகேவா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஜாலி டைம் ப்ரோக்ராம் பார்த்துட்டிங்களா? ஒரு பெரிய ப்ரோக்ராம் மாதிரி தெரிஞ்சுதா செக்மெண்ட். நம்ம ஏன் படிக்கணும், ஏன் நான் படிக்கணும்? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குல்ல. வீட்டில் எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் லீவ் தராங்க, அதுக்கப்புறம் மே மாதம் ஆனால் கொஞ்சோண்டு லீவை கண்ணில் காட்டுறாங்க. அப்போ விளாட முடியுது. மற்ற நேரம் ஃபுல் லீவே இல்லை, ஃபுல்லாக படின்றாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. என்ன தான் பண்ணுறது, ஒன்றுமே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? மேக்ஸ் புக்கில் சம்ஸ் கொடுப்பாங்கள்ல, ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்கள்ல. பாருங்கள், மேக்ஸ் புக்கோட இது ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ்ன்னு தான் இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் மேக்ஸில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நான் சின்ன வயசில் அந்த மாதிரி மேக்ஸ் புக்கில் ப்ராப்ளம்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் தெரியுமா? 2 ட்ரெயின் ஒரு ஸ்பீடில் எதிர் திசையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 ட்ரெயினும் எப்போ எவ்வளோ நேரத்தில் கிராஸ் ஆகும்? இந்த மாதிரி கிராஸ் ஆகும், எதிர் டைரெக்ஷன்லேருந்து வரும்போது இந்த டைரெக்ஷனில் கிராஸ் ஆகும், எவ்வளோ நேரத்தில் கிராஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறையா ஸ்பீட் ஆஃப் ட்ரெயினை கேல்குலேட் பண்ணணும். ஸ்பீடு இவ்வளோ நேரத்தில் ட்ரெயின் சேர்ந்துருச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கு, இப்படிலாம் சொல்லி ட்ரெயினோட ஸ்பீடு அப்படின்லாம் கேல்குலேட் பண்ணிக்கிட்டே சொன்னாங்களா. அதை நான் படிக்கும்போது நான் யோசித்தேன், இதெல்லாம் நான் கேல்குலேட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? ட்ரெயினோட ஸ்பீடெல்லாம் கேல்குலேட் பண்ணி நான் என்ன டிடிஆர் ஆக போகிறேன்னா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சா. ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் மேப்லாம் வந்ததா. நீங்கள் இப்போல்லாம் ஈஸியாக ஜாலியாக நீங்கள் போட்டுறீங்க. கூகுள் மேப் என்னைக்காவது பார்த்துருக்குறீங்களா? அது அழகாக சொல்லல, நீங்கள் இன்னும் 20 மினிட்ஸில் இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போகிறீங்க. உங்கள் சோர்ஸ்லேருந்து இவ்வளோ 20 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் உங்கள் டெஸ்டினேஷன் வந்துடும் அழகாக சொல்லும்ல. இப்படி இதெல்லாம் நம்ம போட்ட கால்குலேஷனை மெஷின் போட்டுக்கிட்டுருக்கு. இது ஏன் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னெலாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஒரு வேளை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஃபுல்லாக சூப்பராக கூகுள் மேப் மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஞானம்லாம் தேவைப்படும்.
அதுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம படிக்கணும், நம்ம எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும். இவ்வளோ பெருசாவா வந்து நான் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா, இப்படிலாம் ஆவன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டமே வச்சுருக்குறாங்க உங்களுக்கான. அந்த திட்டத்தை நம்ம வந்து எப்படி தெரியுமா சுதந்திரிச்சு கொள்ளணும்? ஒரு வசனம் படிக்கலாமா? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமா? என்னன்னா, நம்ம என்ன ஞானமாக இருந்தாலும் அந்த ஞானம் ஏசப்பா கிட்டேருந்து வரும்போது தான் அது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட். ஏசப்பா ஞானம் தருவாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலாம் என்ன? ஏசப்பாவையே சார்ந்திருக்கணும், ஏசப்பாவையே விசுவாசிக்கணும். நம்ம எந்த பாவமும் செய்யாமல் ஏசப்பாவை விசுவாசிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு ஏசப்பா ஞானம் தருவாங்க. அதை வச்சு நம்ம பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் செய்யலாம், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம சாதிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் பெருசாக வந்து நம்ம எதிர்காலத்தில் பெருசாக வந்து சாதிக்கலாம். அதுதான் ஏசப்பாவோட விருப்பம் கூட. உங்களுக்கு ஜார்ஜ் மெண்டல் பற்றி தெரியுமா? அவர் வந்து ஜார்ஜ் மெண்டல். அவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு ஏசப்பாவோட பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை. அவர் தான் வந்து ஜெனட்டிக்ஸ் பற்றி பேசினார். ஜெனட்டிக்ஸ்னால் அவங்களுக்கு தெரியுமா? எல்லாருமே டிஎன்ஏ, உங்கள் அப்பா அம்மாவோடக்கிட்ட இருக்கிற சுபாவெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த காரியத்தெல்லாம் கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? இப்படிலாம் வந்து அப்பா அம்மா 2 பேரோட சுபாவமும் நமக்கு வந்து ஜீன்ஸ் வழியாக வருது அப்படின்லாம் கண்டுபிடிச்சவர் ஜார்ஜ் மெண்டல். இவர் வந்து ஒரு உண்மையான ஃபெய்த் உள்ள ஒரு விசுவாசி, ஏசப்பாவோட பிள்ளை. ஏசப்பாவுக்கு பயப்படுறதுனால ஏசப்பா ஞானம் கொடுத்து இன்றைக்கி வேர்ல்டு ரெனவுட் சயின்டிஸ்டாக இப்போ கூட நீங்கள் கூட ஜார்ஜ் மெண்டல் கூட நீங்கள் யோசித்து கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. இப்போ ஏசப்பா அவங்க பிள்ளைக்குலாம் ஞானம் கொடுத்து ஆசீர்வதித்து ஒரு பெரிய இடத்துல வச்சுருக்குறாங்க. புரியுதா குட்டீஸ்? ஏசப்பா உங்களை குறித்து பெரிய திட்டம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ளும்போது, கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்ரோச் பண்ணும்போது ஏசப்பா உங்களுக்கு ஞானம் கொடுத்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க. அதுக்காக தான் இப்போ ஃபவுண்டேஷன் நீங்கள் படிக்கிறீங்க. அந்த விஷயம்லாம் ஏசப்பா உங்களுக்கு பிற்காலத்தில் அது நிறைய காரியங்களை சொல்லி தருவாங்க. அது மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? அதனால் என்னை படின்னு சொல்கிறாங்க, என்னை வந்து இந்த மாதிரி செய்யன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான். நீங்கள் பயப்பட்டு ஏசப்பா கூட பிள்ளையாக இருந்து இதெல்லாம் பண்ணும்போது ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கும் போது இதெல்லாம் ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஏசப்பாவை சொல்லி துதிக்க வசதியாக இருக்கும். சரி, நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேட்குறீங்களா? உண்மையில ஏசப்பா எனக்கு படிக்க வைக்கிறீங்க. முதலாவது எத்தனையோ பிள்ளைங்க படிக்க முடியாமல் இருக்கிறாங்க, என்ன நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் எனக்கு ஞானம் கொடுங்க, நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கணும். உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவாக இருந்தாலும் அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நான் எப்போவுமே உங்கள் பிள்ளையாக இருக்கணும். நீங்கள் எனக்கு ஞானம் கொடுங்க. நானும் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். எதிர்காலத்தில் உமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தகப்பனே, இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ஆண்டவரே. எனக்கு உங்களோட நான் ஜெபிக்கிற உன் பிள்ளையாக மாறணும்னு ஜெபிச்சிருக்கிறாங்க. இந்த எல்லா பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளையாக பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். குட்டீஸ், நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏசப்பா நம்மளை கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் மெசேஜ் கேட்டிங்களா? இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்தது நான் விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1:7 போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம்னு. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு பயபக்தியாக நடந்தோன்னா ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை தருவார் குட்டீஸ். சரிங்களா? உங்களை இதோட நெக்ஸ்ட் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறேன். Until then, bye. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.